பெரும்பாலான வீட்டில் இருக்கக்கூடிய மெயின் பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா இந்த உப்பு கரை தாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ இதுக்கு நானுமே வந்துட்டு ஒரு சொல்யூஷன் தேடும்போது தான் டாட்லெஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து இந்த லிக்விட் பார்த்தனே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெயின் ரிமூவர் அண்ட் மல்டிபர்பஸ் ரிமூவர்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னாக்கா உப்பு கரை படிஞ்ச இடத்துக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு பாத்ரூம், டாய்லெட், டைல்ஸ், அப்புறம் பிளாஸ்டிக் டப்பாலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உப்பு கரை படிஞ்சு இந்த மாதிரி வெள்ளை வெளியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஸோ இந்த லிக்யூடை வந்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி ஊற்றி விட்டீங்க அப்படின்னாவே ஊற்றும் போதே உங்களுக்கு வந்துட்டு அது நல்லா அப்படியே நுர பொங்கி வந்த மாதிரி அந்த ஸ்டெயின்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணீங்க அப்படின்னாக்கா எல்லாமே வந்துட்டு ஈவனாக வந்து சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துருங்க. உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்ததுமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுங்க. வேணும்னாக்கா நீங்கள் கொஞ்சம் மல்டிபர்பஸையே தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற்றி விட்டிங்கனாக்கா பார்க்கறதுக்கு இன்னுமே பளபளன்னு இருக்குங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டெயின் ரிமூவர்னால என்னுடைய வாஷ் பேஷன் ரொம்பவே சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேங்க. அடுத்து இந்த மல்டிபர்பஸ் லிக்விட் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ கொஞ்சமாக லிக்விட் மட்டும் ஆட் பண்ணிட்டு கூடவே தண்ணி நிறைய தாராளமாக ஊற்றினீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபார்ம் ஆகி வரும். ஸோ கொஞ்சம் லிக்விட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எல்லா பாத்திரத்தையுமே தேய்ச்சி முடிச்சிடலாம். ஸோ இது பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டும் இல்லைங்க, ஆயில் ஸ்ட்ரெயின் இருக்கிற இடத்துல, அப்புறம் வீடு துடைக்கிறதுக்கு, கிளாஸ் துடைச்சி விடுறதுக்கு. ஸோ இது வந்துட்டு மல்டி பர்பஸ் தாங்க, நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு விளக்குற இடத்துல இருக்கக்கூடிய டைல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கரையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டு வாஷ் பண்ணி விட்டேன். இப்போ பாருங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது, பார்க்கறதுக்கு நல்லா பளபளன்னு இருக்குது இல்லையா. ஸோ உங்களுக்கு இந்த லிக்விட் வேணும்னாக்கா லிங்க் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். அப்படி இல்லைனாக்கா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்களே ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.